Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக ஆட்சியில் டாஸ்மாக் துறையில் ஆண்டுக்கு சுமார் 3600 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்து உள்ளதாக அமைச்சர் விக்னேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து கோவை ஈச்சனாரி பகுதியில் அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் சேல் ஆகும். ஒரு பாட்டிலுக்கு அவங்க 2021 22 சொல்றேன், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குவாங்க. 1 கோடி பாட்டிலுக்கு குறைஞ்சது 10 கோடி ரூபா ஒரு நாளைக்கு. 10 கோடி ரூபான்னா நீங்க நல்லா கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு மாசத்துக்கு 300 கோடி ரூபா, ஒரு வருஷத்துக்கு 3600 கோடி ரூபா. இந்த 3600 ரூபா கோடியும் இவங்க மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல என்ன தெரியுமா பண்ணாங்க? இந்த விற்பனையாளர்களுக்கு பெட்டி தூக்கறதுக்கு இந்த நீ ஒரு 5000 வச்சுக்கோ, வீட்டுக்கு போறதுக்கு இந்த ஒரு 1500 வச்சுக்கோன்னு சொல்லி அவங்கள ஏமாத்தி இவங்க வாழ்றதுக்கு அவங்க பேரை கெடுத்து வச்சாங்க. யாரு தப்பு பண்ணனாலும் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சியில தப்பு தான். அது யாரா இருந்தாலும் அவங்க மேல கட்டாய நடவடிக்கை எடுப்போம். டாஸ்மாக் வந்து தனியார் மயமாக்க போறதா ஒரு தகவல் வந்து சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு. அது உண்மையா? இல்ல, அப்படி எந்த ஒரு